Audio Jungle. Audio Jungle. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டைம் பாஸ் குக்கிங் சேனலில் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதுவும் மண் சட்டியில் செய்ய போகிறோம். முதல்ல 50 கிராம் எண்ணெயை மண் சட்டியில் உருக விடுங்க. அது கூட 50 ml எண்ணெயை சேர்த்துக்கணும். ஸோ வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, அது வதங்கணும் நல்லா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட நல்லா பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியது. வெங்காயம் நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூண்டு, இஞ்சி விழுதை இதோட சேர்த்துக்கணும், 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச 3 தக்காளி, அதையும் இதோட சேர்த்து வதக்கணும். ஸோ தக்காளியும் வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வதங்கிட்டுருக்கு இப்போ தான். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/2 கப்பு தயிர் அதோட சேர்த்துக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். ஸோ அதோட காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, கலருக்காக. இப்போ இது நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவைப்பட்டால் முந்திரி விழுதும் தேங்காய் பாலும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வந்த உடனே உப்பு சேர்த்துட்டு அதோட கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்குங்க. அதிகமாக கிண்டக்கூடாது, பன்னீர் உடைஞ்சிரும். ஸோ லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ 1/2 கப்பு க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் நல்லா. இது கடையில் நமக்கு கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் ஸ்டோர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கடைசியாக. ஸோ நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா, இது டைம் பாஸ் குக்கிங்கில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது டேஸ்ட் அப்படின்றதுக்காக. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மெட்டி இதெல்லாம் சேர்த்து டெக்கரேட் பண்ணிடுங்க நல்லா. ஸோ ஃபினிஷ்டு எவ்ரிதிங். ஸோ இப்போ நமக்கு மண் சட்டியில் செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.